Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் மாடியிலேருந்து விழுந்தான்னு என் ஃபேமிலிக்கோ இல்லை அவள் பேரண்ட்ஸ்க்கோ தெரிய வேண்டாம் மேடம். கயலுக்கு ஒரு நல்ல இடமா பார்ப்போம், பிரச்சனை இல்லாத இடமா பார்ப்போம். செலவை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. கல்யாணத்தை ஜாம்னு நடத்தலாம். கயல் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாரும் கலந்து பேசி முடிவெடுப்போம். வேணான்னு சொல்றது உங்களுடைய விருப்பம். ஆனா உங்க அம்மா அப்பா ஏதாவது எதிர்பார்க்கலாம் இல்லையா? உங்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் கார் எடுத்துட்டு போய் மரத்துல மோதுனதா சொல்றாங்க. டேய், உன் பார்ட்னர் எங்கடா பணத்தை வச்சிருக்கீங்க? அவனை சொல்லலாம் அடிச்சு கொன்னுட ராஸ்கல். நீங்க என்னதான் அடிச்சாலும் என்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. இது போலீஸ் அடி வாங்கி வாங்கி மரத்து போன உடம்பு. அப்படியா? அப்போ உனக்கு இது பத்தாதரா? உன்ன இளங்கோ, ஒரு நிமிஷம் இருங்க. எவ்வளவு அடிச்சு கேட்டான் சார், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப திமிரா பேசுறான் சார். கூல்டோ, நான் பார்த்துக்கிறேன். டேய், மரியாதையா உண்மையை சொல்லிட்டேனா இங்கிருந்து உயிரோட போவேன், இல்ல போனமா தான் போவேன். உயிரை பணைய வச்சுதான் இந்த தொழிலே பண்றோம். சும்மா மிரட்டாதீங்க. என்ன கொன்னுட்டா போலீஸ் கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவீங்களா? வேணும்னா போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. பாத்தீங்களா சார், எவ்வளவு திமிரா பேசுறான். இவனை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான் சார். ஏய் இளங்கோ, ஒரு நிமிஷம் இருங்க இளங்கோ. அவன் தான் உயிரை விட துணிஞ்சிட்டான்ல, அவன் அடிச்சுக்கிட்டா பதில் சொல்லவா போறான்? சார், இந்த கடப்பாரியால அவன் நெஞ்சில் குத்துனா எல்லா உண்மையும் சொல்லுவான் சார். காம் டவுன். வண்டியில கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன சார் சொல்றீங்க? அவனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அன்பா விசாரிக்க போறீங்களா? ப்ளீஸ் இளங்கோ, எடுத்துட்டு வாங்க போங்க. இளங்கோ, புடிங்க. வேண்டாம், நீ ஏதோ மாத்திரை கலக்கிருக்க. ஏய், வேண்டாம், திறடா வாயை. மாத்திரை கலக்கிருக்க. வேண்டாம், வாய் திறடா. ஏய், திறடா. வாயை திற. வேண்டாம். குடிடா. உண்மையா சொல்ல மாட்டேன். குடி. ஏய், குடுடா. குடிடா. கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்தது விஷ மாத்திரதா. என்ன அரை மணி நேரத்துக்குள்ள நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலனா உன் உயிர் போயிடும். உன் பார்ட்னர் எங்க, பணத்தை எங்க வச்சிருக்கீங்க, இந்த உண்மையை சொல்லிட்டேன்னு வையேன், உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உயிரை காப்பாத்துவேன். இல்ல சங்குதாண்டி. பாரு, இப்ப நீ செத்தா போலீஸ்க்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீயே திருட, ஏதோ பிரச்சனையில கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து சாப்பிட்டுட்டு செத்துட்டான்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன உண்மையை சொல்றியா இல்ல உயிரை விட போறியா? சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். என் உயிரை காப்பாத்துங்க சார். என்னை காப்பாத்துங்க சார். காப்பாத்துறேன். உண்மையை சொல்லு.
உன் பார்ட்னர் எங்க இருக்கான்? பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? சீக்கிரம் சொல்லு, டைம் ஆயிட்டே இருக்குல்ல. சார் அந்த பணம் எங்க 2 பேர்கிட்ட இல்ல சார். நாங்க கூலிக்கு மாரடிக்கிறவங்க சார். எங்களை பண்ண சொன்னது வேற ஒருத்தர் சார். யாரு? கார்த்திக் சார். எந்த கார்த்திகடா? மால் மசாலா கார்த்திக் சார். சார் உங்ககிட்ட பணம் கொடுத்த விஷயத்த சொன்னது, உங்க வண்டி நம்பரை சொன்னது, கொள்ளையடிச்சு அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க சொன்னது எல்லாமே அந்த கார்த்திக் தான் சார். அதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல சார். என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். சரி, எஸ் சார். வண்டியில போய் உட்காரு போ. காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஏய் எந்திரா. சார் ப்ளீஸ் சார். ஏய், போய் கார்ல உட்கார்றா, போடா. சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சார் என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். போடா, சார், போ. போடா. சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். என் உயிரை காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். சார். கார்த்திக் நல்லவன் நினைச்சேன். இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது சார். இளங்கோ, மாலா மேடம் ப்ராஜெக்டை முடிக்க கூடாதுன்னு தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சார் வாங்க சார், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தூக்கி வைக்கலாம். வேணாம் இளங்கோ, போலீஸ்க்கு போனா இந்த விஷயம் மாலா மேடம்க்கு தெரிஞ்சிடும். அப்ப அவனை அப்படியே சும்மா விட்டுறலாங்கிறீங்களா? ஆஹா, விட வேணாம். அவனுக்கு வேற வழியில பாடம் சொல்லி கொடுக்கலாம். என்ன சார் பண்ண போறீங்க? வாங்க சொல்றேன், வாங்க. சார் கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ விஷமாத்திரை போட்டீங்களே, அது உண்மையிலேயே விஷமாத்திரையா சார்? அவனை சும்மா பயமுறுத்தத்துக்காக தான் அப்படி பண்ணேன். அது வெறும் விட்டமின் டேப்லெட் தான். வாங்க போலாம். அக்கா, 1000 இருந்தாலும் மாப்பிள்ளைய போலீஸ் என்கொயரிக்கு கூட்டிட்டு போகாங்கிற விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம். இப்ப மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எந்த ஸ்டேஷன்ல இருக்காரு, என்ன எது ஒரு விவரமும் புரிய மாட்டேங்குது. இல்லப்பா, நீ இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு சொன்ன, அதான் சொன்னக்கா, சொன்ன இல்லன்னு சொல்லல. நீ சாமலா கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்கலாம்ல, அவன் கிட்ட சொல்லிருப்பாள்ல. சரிங்க, இப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு விசாரிச்சு பாருங்களேன். நான் என்னத்த இதோ மாப்பிள்ளை வந்துட்டாரே. சரியா என்னடாச்சு? மாப்பிள்ள, உங்களை எதுக்காக போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? அது ஒன்றும் இல்லை அங்கிள். ஆக்சிடென்ட் கேஸுங்கிறதுனால ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபிலோமினா சூசைட் அட்டம் பண்ணாலா இல்லை தற்செயலாக தான் கீழே விழுந்தாலான்னு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்காக சின்ன ஒரு என்கொயரிக்காக தான் கூட்டிகிட்டு போனாங்க. என்னடா சொல்ற? போலீஸ்க்கு எதுக்கு இந்த சந்தேகம் வரணும்? மா, போலீஸ்னா சந்தேகம் கூடவே பிறந்ததுமா. மாப்பிள்ள, உங்களை எந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போனா? அவன் பேர் என்ன? நீங்க யாரு என்ன நமக்கு தெரியாதா? இல்ல நீங்க தான் சொல்லக்கூடாதா? அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கிள். நான் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவன் வந்து செல்லியன் என் தம்பி தான், அவன் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சத்தம் போட்டான். அதுக்கப்புறம் விட்டுட்டாங்கல்ல. சரி, டாக்டர் பார்க்கலாமா? போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உட்காருங்க. Thank you. டாக்டர், ஃபிலோமினாவுக்கு எப்போ ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? அது விஷயமா தான் நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். டாக்டர், மேற்கொண்டு ஏதாவது பணம் கட்டணுமா சொல்லுங்க, இப்பவே கட்டிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். மேடம், ஏன் தயங்குறீங்க? ஏதாவது சொல்லுங்க. பேஷண்ட் இப்போ ஆபரேஷன் பண்ற கண்டிஷன்ல இல்ல சார். என்ன சொல்றீங்க டாக்டர்? அவங்க மேல இருந்து கீழே விழுந்ததுல விலா எலும்பு நுரையீரல்ல குத்தி காயமாயிருக்கு. அதுல இருந்து பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு. வயிறு வேற வீங்கி இருக்கு. பிளட் ப்ளீடிங்க ஆபரேஷன் பண்ணி நிறுத்த முடியாது. இன்ஜெக்ஷன் மூலமாவும் டேப்லெட் மூலமாவும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப அதுக்கான முயற்சியில தான் நான் இறங்கியிருக்கேன். இந்த ஸ்டேஜை தாண்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். இதான் இப்போதைய நிலைமை. ஃபிக்ஸ் ஆயிக்கங்க.
என்ன சாவி படமே கதவு திறக்குது? ஒருவேளை பூட்டாம போயிட்டுமோ? இருக்காதே. டேய், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஏன்டா என்ன தைரியம் தான் பூட்ட கதவை திறந்து உள்ள வந்து உட்காந்துருப்பீங்க? கார்த்திக் ஏன் டென்ஷன் ஆகுற? வந்து உட்கார, நம்ம வீடு தான். வா வா வா. டேய், என்ன நக்கலா? ரெண்டு பேரும் வெளியே போங்கடா. ஏன் கார்த்திக், நீ சொன்ன உடனே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கா நாங்க பூட்டெல்லாம் உடைச்சிட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கோம்? மரியாதை இப்ப வெளியே போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? போலீஸ்க்கா? தாராளமா ஃபோன் பண்ணு. ஆனா ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி உன் சொந்தக்காரன் ஒருத்தன் இங்க இருக்கான், அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு. ஓகே தம்பி? டேய், என்னடா யாருன்னு தெரியுதா? இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. போலீஸ் வரட்டும். என்னடா பயமுறுத்துறீங்களா? ஆமா, இவன் யாரு? மரியாதை இப்ப 3 பேர் வெளியே போறீங்களா இல்லையா? ஏன் சார் இப்படி பொய் பேசுறீங்க? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இவர்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் நீங்க தானே சார் புடுங்கிட்டு வர சொல்லி எங்க 2 பேரையும் அனுப்புனீங்க. இப்ப தெரியாதுன்றீங்க. என்னடா நீங்களே ஆளை செட் பண்ணி வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? கார்த்திக், இந்த ஆளை செட் பண்றது, பிளாக்மெயில் பண்றதுலாம் உன் வேலை. ஒழுங்கு மரியாதை எனக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து சேரணும், இல்ல போலீஸ்க்கு போக வேண்டியது. இங்க பாரு, 10 லட்சம் பணம் எல்லாம் எங்கிட்ட இல்ல. மரியாதை வெளியே போங்கடா. போங்கடா வெளியில. சார், மயிலே மயிலே இறகு போடனா போடாது சார். ரக்கைய மடக்கி பிடிச்சிக்கிட்டு புடுங்கினாதான் சார் கிடைக்கும். இவனை இளங்கோ, உட்காருங்க, அமைதியா இருங்க. என்ன கார்த்திக், பணத்தை கொடுக்குறியா இல்ல உன் சொந்தக்காரனை கூட்டிகிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா? என்ன போலீஸ் சும்மா பூச்சாண்டி காட்டுறியா? கார்த்திக், விளையாடாத. விளையாட்டு ஆரம்பிச்சு வச்சவன் நீடா. கவிதா எனக்கு ஜீவனாம்சமா கொடுத்த வீட்டை என்கிட்ட இருந்து ஏமாத்தி புடுங்கினவன் நீ. ஜீவனாம்சமா? கவிதா கிட்ட இருந்தா? ஆமாடா, புருஷங்காரன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சு போகும்போது ஜீவனாம்சமா கொடுக்கறது இல்ல? அது மாதிரிதான்டா கவிதா என் கூட தாலி கட்டாத பொண்டாட்டிய வாழ்ந்திருந்த காலத்துல என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஜீவனாம்சமா கொடுத்ததாண்டா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு. ஏய், இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உண்மையை பேசுறதுல எனக்கு என்னடா வெக்கம்? ஏய், உன்னை நம்பி வந்தவளை தெருவில் நிக்க வச்சுட்டு வந்தவன் தானே நீ. அவளை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. பார், நானும் கவிதாவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளவுதான். ஆமா, இந்த வீடு உங்க அப்பா சுயமா சம்பாதிச்ச சொத்தாச்சாமே. அவர் யார் பேருக்கு வேணாலும் எழுதலாமா? அவருக்கு என்ன ஆசைனா, பெத்த கடமைக்காக இந்த வீடை எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. புரியல? உன் பேர்ல எழுதணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா என் 10 லட்சம் ரூபா வரலன்னு வையேன், ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடு என் பேருக்கு வந்துடும். யோசனை பண்ணிக்கோ. எழுதி வாங்கிடவா? ரொம்ப யோசிக்கிற போல இருக்கு கார்த்திக். சரி, நான் கார் கிட்ட போறதுக்குள்ள உன் முடிவு என்னன்னு சொல்லு, சரியா? ஒரு நிமிஷம், நாளை காலையில் சைட்டுக்கு வரேன், பணத்தை வாங்கிக்கோ. கார்த்திக் கார்த்திக் கார்த்திக், வழியை வந்து ஏன்டா சூடு போட்டுக்கிற? காலையில வா. டாக்டர், ஃபிலோமினாக்கு இப்போ எப்படி இருக்கு? லங்ஸில் இன்டர்னல் ப்ளீடிங் நின்றுச்சா? டோன்ட் வரி சார், இன்டர்னல் ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு.
வயிறு வீக்கமும் இப்போ குறைஞ்சிருச்சு. இனிமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கே ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே. என்னங்க, கர்த்தர் நம்மளை கைவிடலைங்க. நம்ம பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டாரு. கர்த்தர் காப்பாத்தினாரோ இல்ல கருமாரியம்மன் காப்பாத்திச்சோ, எப்படியோ நம்ம மீனா நல்லபடியா குணமாயிட்டா, அதுவே போதும். இதே போல நாளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமா அங்கிள் கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக தான் முடியும். அதான் டாக்டர் ஃபிலோமினாக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால நீங்களாம் எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன். இல்ல மாப்ள, ஷாமலாவும் அக்காவும் வீட்டுக்கு போட்டோம், நான் உங்க கூட இருக்கேன். இல்லங்க, மாப்பிள்ளை நேத்தே தூங்கல. அண்ணி மாப்பிள்ளைய வீட்டுக்கு போட்டோம், நாம இருந்து பாத்துக்கலாம். அதுவும் சரிதான். இல்லை நீங்க ஆண்டி, நான் இருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரிப்பா, அவ இருந்து பாத்துக்கிட்டோம். நம்ம போலாம், போயிட்டு காலையில வருவோம். வாங்க. சரி மாப்ள, நாங்க வீட்டுக்கு போறோம். ஏதாவது அர்ஜென்ட்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் நேரமா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க. மட்டுமா ஜாக்கிரதை பார்த்துங்க. வா ஷாமலா, போலாம். மாப்பிள்ளை வரேன் செழியா. என்ன கிருஷ்ணா, நீ மொட்டை மாடிக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு வந்து நிக்கிற. யாருக்கு நேத்து பட்டா என்ன ஆகும்? தலைக்கு மேலே போயிடுச்சு. விடிஞ்சா உனக்கும் அந்த ராஜாக்கும் நிச்சயதார்த்தம். இதுக்கு மேலே பயந்துட்டு இருக்க முடியுமா? அதான் துணிச்சிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல லீலா. சரி, ஊருக்கு போன விஷயம் என்னாச்சு? உங்க வீட்ல நம்ம விஷயத்த சொல்லி என்ன பொண்ணு பார்க்க சொன்னியா? உங்க வீட்ல சம்மதம் சொல்லிட்டாங்களா? இல்லை லீலா, நான் எங்கள் வீட்டில் நம்ம விஷயத்த சொல்லலை. ஆனால் நான் வேற ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என்ன கிருஷ்ணா, நீ ஏன் நம்ம விஷயத்த உங்க வீட்ல சொல்லல? இல்லை, உனக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் குடும்பத்தை பற்றி. என் மாமா அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்காரு. நான் என்ன சொல்லிட்டீங்க வந்திருக்கேன்? ஒரு தொழில் பண்ணி முன்னேறிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசலான்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் எந்த தொழிலும் பண்ணல, இன்னும் முன்னேறவும் இல்லை. இப்போ போய் நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், கர்ப்பமாக்கிட்ட, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? அப்போ வேற என்ன முடிவோட திரும்பி வந்திருக்க? இதுப்பா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹைதராபாத்தில் இருக்கான். அவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திட்டு இருக்கான். நல்ல நிலமையில இருக்கான். அவங்ககிட்ட பேசிட்டேன். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து தங்கருக்கு குவார்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். நாம இன்னைக்கு நைட்டே கிளம்பணும். என்ன கிருஷ்ணா, நீ புரியாம பேசிட்டு இருக்க? இப்படி திருட்டுத்தனமா வீட்டை விட்டு ஓடி போறதா இருந்தா எப்பவும் பண்ணிருக்க முடியுமே. என் அக்கா அம்மா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். நீ இதை புரியாம பேசுற. எங்க வீட்லயும் நம்ம விஷயத்த சொல்ல முடியாது, உன் வீட்லயும் நம்ம விஷயத்த சொல்ல முடியாது. இந்த நிலைமையில எப்படி அவங்க சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? வேணா ஒன்று பண்ணலாம். என்ன? நாளைக்கு காலையில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். மாலையும் கழுத்துமா வந்து உங்கள் அக்கா அம்மா காலில் விழுவோம். அவங்க சம்மதிச்சாங்கன்னா இதே வீட்டில் குடுத்தனம் பண்ணுவோம். இல்லை இதே ஊரில் வேற ஏதாவது வீடு பார்த்து தனி குடுத்தனம் போயிடுவோம். என்ன சொல்கிற? ஐயோ கிருஷ்ணா, அப்படி நம்ம மாலையும் கழுத்துமா வந்து நின்னா அடுத்த நிமிஷமே எங்க அக்கா அம்மாவும் உயிரை விட்டுருவாங்க. அதைத்தான் நீ எதிர்பார்க்கறியா? இல்லை, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் வீட்டில் இருக்கிற எதிர்ப்புனால ஒன்றும் சேர முடியாத காதலர்கள் தான் தற்கொலை செஞ்சுட்டு செத்துருக்காங்க. எந்த பேரண்ட்ஸும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனதில்லை. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, பயப்படாத. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா அவங்க முன்னாடி போய் நின்னா முதல்ல கோவப்படுவாங்க, அப்புறம் சமாதானமாயிருவாங்க. இல்ல கிருஷ்ணா, இந்த விஷ பரீட்சைக்கு நான் தயாரா இல்ல. வேற ஏதாவது செய்யலாம். என்ன பேசுற நீ? ஹைதராபாத் போலான்னு சொன்னாலும் வேணாங்கிற, கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க அக்கா அம்மா காலில் விழலான்னு சொன்னாலும் வேணாங்கிற. என்ன என்னதான் பண்ண சொல்ற? சொல்லு லீலா, சொல்லு. வேற என்னதான் வழி? கத்தாத. கத்தாம இது பார், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். நீ இல்லாம என்னால வாழ முடியாது லீலா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. என் நிலைமைய புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா. உன் இஷ்டப்படி என்னால நடக்க முடியாது. எனக்கு என் அக்கா அம்மா தான் முக்கியம். அப்பா, நான் முக்கியம் இல்லையா? சொல்லு, நான் முக்கியம் இல்லையா உனக்கு? இது பார், உனக்காக ஏற்கனவே பச்சை தண்ணி கூட குடிக்காம உயிரை விட துணிஞ்சவனா. மறுபடியும் இதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? ஐயோ கிருஷ்ணா. இது பார், உனக்கு விடிகால 4 மணி வரைக்கும் தான் டைம். என் ரூம் கிட்ட வந்துரு, உனக்காக காத்துட்டு இருப்பேன். வரல என்ன உயிரோடவே பார்க்க முடியும்.
இதை பார், நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத, நிஜமாக சொல்கிறேன், உயிரோட பார்க்க மாட்டேன். 4 மணி நீ அங்கே இருக்கணும். ஹலோ இளவரசி, நான் ராஜா பேசுறேன். சொல்லுங்க ராஜா. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்? நீங்க தனியா இருக்கீங்களா இல்ல உங்க கூட யாராவது இருக்காங்களா? ஏன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கையில் எங்க போயிட்டா நீ? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க இளவரசி, ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நம்மள எத்தனை மணிக்கு கிளம்பணும் நீ? சரி, கட் பண்ணுங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுங்க. ஏண்ணே, நாளைக்கு ஷாம்லி குட்டி நம்ம கூட வரல? அவளுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணுமா? சரிண்ணே. ஹலோ. சொல்லுங்க ராஜா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. இளவரசி, லீலா கிருஷ்ணா விஷயமா தான் பேசணும். லீலா கிருஷ்ணா விஷயமா? என்ன சொல்றீங்க? அந்த கிருஷ்ணா வீட்டுக்கு வந்து மொட்டை மாடியில லீலாவை ஏதோ பிளாக்மெயில் பண்றான். வரலினா செத்து போயிருவேன்னு மிரட்டுறான். லீலா முடியாதுன்னு தவிக்கிறா. அப்பவும் விட மாட்டேங்கிறாங்க. என்ன ராஜா, அந்த கிருஷ்ணாவை சும்மாவை விட்டீங்க? இல்லைங்க, நான் என் வீட்டு மாடியில இருந்தா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் போய் கிருஷ்ணாவை அடிச்சிருந்தா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சிரும், அப்புறம் அம்மாவுக்கும் தெரிஞ்சிரும். அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதனாலதான் நான் அவனை ஒன்றும் பண்ணல. ஆனா இந்த விஷயத்த உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சுங்க. அதனாலதான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன். ராஜா, இதனாலலாம் நீங்க லீலாவை தப்பா நினைச்சிடாதீங்க. கிருஷ்ணாவோட மிரட்டலுக்கு பயந்து லீலா எந்த தப்பான முடிவை எடுக்க மாட்டா. அந்த கிருஷ்ணாவை நான் பாத்துக்கிறேன். காலையில நிச்சயதார்த்தம் வேற இருக்கு. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, நிம்மதியா இருங்க. சரிங்க, வச்சிடுறேன். என்ன இளவரசி, இங்க நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்க? இல்ல, உள்ள சிக்னல் சரியா வரல, அதான். அப்படியா? சுப்பிரமணி பால் கேட்டாப்ல, அடுப்புல வச்சிருக்கேன், ஊத்தி கொடுத்துரு. என்ன? இளவரசி, நாளைக்கு நம்ம போறதுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணவா இல்ல ஆட்டோவே போதுமா? அப்புறம் புடவை ஏதாவது வாங்கணுமா இல்ல வேற ஏதாவது சம்பிரதாயங்கள்லாம் இருக்கா? இளவரசி, நான் லீலா நிச்சயதார்த்தத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீ வேற எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? நான் கொஞ்சம் அவசரமா வெளியில போகணும். இந்த நேரத்துலயா? ஆமா. என்ன விஷயம்? மாலா மேடம் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, காய்ச்சலா. வேலைக்காரி வீட்டில் இல்லை, கொஞ்சம் நீ துணைக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. அவங்களே இவ்வளவு தூரம் ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது போகலன்னா நல்லா இருக்காதே. சரி வா, நானே உன்னை ட்ராப் பண்றேன். இல்ல இல்ல, நானே போயிட்டு வரேன். நான் விட்டுட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்லைங்க, நான் தனியா போய்க்கிறேன். அண்ணி, மாலா மேடம் வீடு எங்க இருக்கு? இங்கதான், சைதாப்பேட். நான் அந்த வழியா தான் போறேன்.
வாங்கல ஜீப்ல ட்ராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல சண்முகம், நானே போய்க்கிறேன். இல்லை நீ எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, வாங்க. பரவாயில்ல சண்முகம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி நான் வரேன். இளவரசி, சண்முகம் தான் அவ்வளவு தூரம் கூப்பிடுறான்ல, போக வேண்டியதானே? என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? இந்த நேரத்துல நான் போய் போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்கினா முன்ன பின்ன தெரியாதவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? கரெக்ட் தான். சரி, பத்திரமா போயிட்டு வா. யாரு? இளவரசி, நீங்க என்னங்க எதிர்பார்க்கல? இல்ல, நீங்க எதுக்கு இங்க? வீட்டுக்கு போய் என் தங்கச்சியை மிரட்டிட்டு வந்தா உன் மிரட்டலுக்கு பயந்து உன் பின்னாடி ஓடி வந்துருவான்னு பிளான் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படி இல்ல. பேசாத. ஆரம்பத்துல உன் கூட பழக வேணான்னு லீலா கிட்ட படிச்சு சொன்னேன். என் பேச்சு கேட்காம உன் கூட பழகி கோர்ட்டு கேஸ் படாத பாடுபட்டா. இதுல என் புருஷனும் பாதிக்கப்பட்டாரு. இப்பதான் உன்னை விட்டு அவ ஒதுங்கி நிக்கிறாள். வீடு தேடி போய் எதுக்கு அவளை மிரட்டிட்டு வந்திருக்க? ஐயோ, நான் லீலாவை மிரட்டலிங்க. நடிக்காதரா, நடிக்காத. நீ லீலாவை வீடு தேடி போய் மிரட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை கடைசி தடவை வார்ன் பண்ணிட்டு போகணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். இளவரசி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ தப்பானவன் தான். நீ என்ன ரொம்ப யோகியமா? என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக ஏர்போர்ட் பக்கத்துல தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனவன் தானே நீ? ஐயோ இல்லைங்க, அது அது அப்போ வேற. என்னைக்கு லீலா கோர்ட் படி ஏறி வந்து சாட்சி சொன்னாலும் அப்பவே அந்த கிருஷ்ணா செத்துட்டான். இப்ப நான் புது மனுஷங்க, திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன நம்புங்க. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்கிடுறதோ அவளை மிரட்டுறதோ இருந்துச்சு, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். இன்னையோட அவளை பாக்குறதும் பேசுறதும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றது கேளுங்க. நீ சொல்றத கேக்குறதுக்கு நான் இங்க வரல. அம்மாவும் லீலாவும் வீட்டுல தனியா தானே இருக்காங்க. லீலாவை போய் மிரட்டினா நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம். தப்பு கணக்கு மட்டும் போட்டுடாது. சண்முகத்துக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், வாழ்நாள் முழுக்க நீ வெளியிலே வராம ஜெயிலுக்குள்ளே இருப்ப, தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்க. விட்ட பேசிட்டே போறீங்க. இத பாருங்க, லீலாவை நான் காதலிக்கிறேன். உயிருக்கு மேல காதலிக்கிறேன். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட இவ்வளவு துணிச்சலா பேசுறேன்னா என் தங்கச்சியை எவ்வளவு மிரட்டி இருப்ப. தொலைச்சிரு வேண்டாம் உன்ன. ஜாக்கிரதை. இதை பாருங்க, லீலாவோட அக்கா நீங்க. என்ன அடித்தாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிற உண்மையை கொஞ்சம் கேளுங்க. என்னது உண்மையா? அதுவும் ஓ வாயில இருந்தா? நாளைக்கு காலையில ராஜான்ற நல்ல மனுஷனுக்கு என் தங்கச்சிக்கும் நிச்சயதார்த்தம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. தேவையில்லாம அவ வாழ்க்கையில புகுந்து அவ நிம்மதியை கெடுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நான் கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். இதை பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றத முழுசா கேட்காம நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் அவளை லவ் பண்ணல, லீலா வந்து நான் லவ் பண்றா. 2 பேரும் உயிருக்கு உயிரை லவ் பண்றோம். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்காது, எங்க 2 பேருக்கு கல்யாணம் தான் நடக்கும்.
டேய் வேணாங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நானே லீலா நினைச்சியா? இத பாருங்க, வேணாங்க, கையெடுங்க. இல்லனா கையெடுங்க, லீலாவோட அக்கா வச்சேன்னு பாக்குறேன். இல்லனா என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அடி அட்ரா அடி. என்ன நிக்கிற? அடி. வேணாங்க, சொன்னா கேளுங்க. நான் சொல்றத நீ முதல்ல கேளு. இனிமே லீலா வாழ்க்கையில தேவையில்லாம குறுக்கிடாத. அது மட்டும் முடியாதுங்க. லீலா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, வேணாம், சும்மா சும்மா அடிக்காதீங்க. என்னடா நல்லா இருக்காது. சொன்னா கேளுங்க, மரியாதை கட்டுறோம். சொன்னா கேளுங்க இளவரசி. வேணாம் வேணாம், கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பேச்சு கொஞ்சம் கூட கேட்காம சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். இத பார், லீலா பின்னாடி சுத்துறத இன்னியோட விட்டுரு. இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்கிட்ட கொன்றுவேன். ராஸ்கல். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்னங்க இளவரசி? என்னங்க என்னங்க இப்படி அவசரப்பட்டுட்டீங்க? ராஜா, நான் சும்மா தள்ளி தான் விட்டேன் ராஜா. நான் எதுவும் பண்ணல. ஐயோ, அந்த கிருஷ்ணாவை நான் பாத்துக்கிறேன்னு நீங்க சொல்லும் போதே அவனை பார்க்க வருவீங்க, ஏதாவது பிரச்சனை வரும்னு நான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா நான் நினைச்சதுக்கு மேல
இப்படி நடந்துருச்சு. இப்ப என்னங்க பண்றது? நடந்த விஷயத்தை சண்முகத்துக்கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிடுறேன். இளவரசி, அவசரப்படாதீங்க. உங்க அம்மா இருக்க நிலைமையையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களை கொலகாரியா அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அதிர்ச்சி அவனால தாங்க முடியாம அம்மாவோட உயிருக்கு ஆபத்து கூட வரலங்க. எனக்கு புரியுது ராஜா. ஆனா தப்பு பண்ணுனா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சுதான் ஆகணும். சரிங்க இளவரசி, நீங்க இங்க வந்தது யாராவது பார்த்தாங்களா? உங்க வீட்டுக்கு தெரியுமா? இல்ல, மாலா மேடம்க்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க இங்க வந்தது யாரும் பார்க்கல. இங்க நடந்தது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நான் இந்த பாடியை பின்னாடி இருக்கிற ரயில்வே ட்ராக்ல போட்டுறேன். காலையில பாக்குறவங்க ஏதோ ட்ரெயின் அடிபட்டு செத்ததா நினைச்சுக்குவாங்க. வேணா ராஜா, வேணா. நான் ஏற்கனவே ஒரு உயிரை கொண்டுட்டேன். இதுல மனசாட்சி வேற கொலை சொல்றீங்களா? முடியாது, என்னால முடியாது. என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் சரண்டர் ஆயிடுறேன். ஐயோ இளவரசி, சொன்னா கேளுங்க. நீங்க சரண்டர் ஆகிறதுல குறியா இருக்காதீங்க. விடிஞ்சா உங்க தங்கச்சியோட நிச்சயதார்த்தம், அது நல்லபடி நடக்க வேண்டாமா? நீங்க கொலைகாரின்னு தெரிஞ்சா நிச்சயம் எங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ கொஞ்ச நாளதான் உங்க அம்மா உங்களை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்காங்க. இப்போ நீங்க கொலைகாரின்னு தெரிஞ்சதுன்னா லீலாவோட கல்யாணமே நின்றும். அந்த கவலையில அம்மாவோட உயிருக்கு ஏதாவது ஆயிருங்க. அதை யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ இளவரசி, இங்க பாருங்க. நீங்க ஒன்னும் திட்டம் போட்டு இவனை சாகடிக்கலையே. இது ஒரு விபத்துங்க. ஏங்க, செத்து பண்ண கிருஷ்ணா யாருங்க? லீலா வாழ்க்கையை நாசம் பண்ணவன். ஏற்கனவே கோர்ட்லயே அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கணுங்க. சுப்பிரமணிய காப்பாத்த லீலா சொன்ன சாட்சியால தான் இவன் தப்பிச்சிட்டான். இப்போ கடவுளா பார்த்து தண்டிச்சிட்டாருன்னு நினைச்சுங்களேன். இங்க பாருங்க இளவரசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல நீங்க இருந்து போங்க, மத்தத நான் பாத்துக்கிறேங்க. இல்ல ராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன் ராஜா. என்னால நிம்மதியா நான் சொல்றத கேளுங்க. ஐயோ அழாதீங்க, முதல்ல போங்க. நான் பாத்துக்கிறேன். இத புடிங்க, இத புடிங்க, முதல்ல போங்க. ராஜா, ஐயோ இளவரசி, நான் கெஞ்சி கேக்குறேன், நீங்க போங்க. நான் பாத்துக்கிறேன் இளவரசி, நீங்க போங்க. பத்திரமா வீட்டுக்கு போங்க. சொல்றேன்ல, போங்க இளவரசி, ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க.
சூப்பர் பிகரா இருக்க. இந்த நேரத்தில் தன்னந்தனியா போயிட்டு இருக்கா. தூக்கிடலாமா? இல்லண்டா வா. என்ன நீ இந்த நேரத்துல தன்னந்தனியா? மாலா மேடம் வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. அம்மா எதுக்கு இப்படி அறக்க பறக்க ஓடி வரீங்க? ஆட்டோ பிடிக்கலாம் தான் வந்த சண்முகம். நடுவில் 2 ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தாங்க. என்னது ரவுடிங்க? எங்க? எங்க நீ காணோம்? ஒருவேளை அவங்க ஜீப்பை பார்த்துட்டு ஓடிட்டாங்க போல இருக்கு. என்ன கையில ரத்தம்? அது துரத்திட்டு வந்தாங்கல்ல, கீழே விழுந்துட்டேன். அப்ப அடிபட்டிருக்க போல இருக்கு. என்ன நீங்க? சரி மாலா மேடம் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? போன சண்முகம். அவங்களுக்கு அவங்க திடீர்னு அவங்க ரிலேஷன் வந்துட்டாங்களா. அது இல்லாம நாளைக்கு லீலா நிச்சயதார்த்தம் இருக்கு, நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்பும் போது எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே. நாங்க யாராவது கூட்டு வந்திருப்போம்ல. இல்ல நீங்க டியூட்டில இருப்பீங்க, அவரு தூங்கிட்டு இருப்பாரு, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? நானே மெயின் ரோடுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சிடலான்னு தான் வந்தேன். என்ன ஆட்டோ பிடிச்சலாம் அது இதுன்னுட்டு ஏதாவது நடக்க கூடாது நடந்தா என்ன ஆகுறது? பைத்தியக்காரத்தனமா பண்றீங்களே. வாங்க வண்டியில இருங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க நம்பிக்கைய நான் எப்பவும் சாகடிச்சிட்டேன். அதனால இப்ப இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. Oh
ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க லீலாவையும் அவ லவரையும் பிரிச்சிடக்கூடாது. என்ன தேவி சொல்ற? லீலா யாரையாவது லவ் பண்றாளா? ஆமா. யார் அது? கிருஷ்ணா. அநியாயமா என் கிருஷ்ணாவை கொன்னுட்டியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.